ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராணி வந்து அந்த காட்டுக்குள்ளுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா 3 சித்தர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராணியை பார்த்ததுமே நீங்கள் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ராணி சொல்கிறாங்க, ஐயா அந்த செடி வந்து எனக்கு பூ வந்து எனக்கு கிடைக்கணும், அது கிடைச்சா மட்டும்தான் என்னுடைய கணவரையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கவும். அப்போ அந்த 3 சித்தர் சொல்கிறாங்க, உனக்கு நாங்கள் உதவி செய்கிறோமா, ஆனால் அதுக்காக ஒரு உயிர் வந்து பழி போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா உன்னுடைய உயிரை கொடுத்து தான் நீ வந்து உன் குடும்பத்தையும் சரி உன் புருஷனையும் சரி நீ காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும். இப்படி சொன்னதுமே ராணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, அந்த மூலிகை செடி வந்து கிடைக்கிறதுன்னா அந்த அளவுக்கு லேஸ்பட்ட காரியம் கிடையாது, சொல்ல போனாக்கி நீ இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம், இந்த மாதிரிக்கு யாருமே வந்தது கிடையாது அப்படிங்கவும். அது மட்டும் இல்லை, அந்த மூலிகை பூ வந்து கிடைக்கணும்னா நீ உன்னுடைய ரத்தத்தை வந்து கொடுக்கணும், அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த மூலிகை பூ வந்து உன் கைக்கு கிடைக்கும், சொல்ல போனாக்கி நீ வந்து உன்னுடைய உயிரை நீ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும். அந்த பூ வந்து உன் கைக்கு கிடைக்கும் போது நீ உயிரோடே இருக்க மாட்ட அப்படின்னு வந்து சித்தர் வந்து ராணி கிட்ட சொல்லவும். இது கேட்டதுமே ராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் என் உயிர் போகிறத பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, ஆனால் என் வயத்தில் ஒரு பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீ தைரியமாக இரு பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாப்பாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, அந்த பூஜைக்கு நான் ரெடி, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பூ கிடைக்கும் போது என்னுடைய கணவரையும் என் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிடுங்க அப்படின்னு ராணி வந்து அந்த சித்தர்கிட்ட சொல்லவும். அடுத்து பார்த்தோம்னா பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பூஜை என்ன மாதிரி நடக்குன்னு பார்த்தோம்னா, ராணியை வந்து வேற ஒரு மஞ்சள் கலரில் ஒரு புடவையை கட்டிட்டு வர சொல்லவும் ராணியை அது மாதிரிக்கு அந்த புடவையை கட்டிட்டு வராங்க. அவங்க உட்கார்ந்ததுமே அவங்க தலையில் வந்து தேங்காயை போட்டு உடைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேங்காயை போட்டு உடைக்க ராணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயிரை வந்து அவங்க இழந்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே வந்து சித்தர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா பரமேஸ்வரனே வந்து முன் தோண்டி இருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சித்தர் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பரமேஸ்வரன் நீயே வந்துட்டி அப்படிங்கும்போது, ஆமாம் ராணியோட இந்த தியாகத்துக்கு அளவே இல்லை, அவள் இந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரே வந்து கொடுக்க துணிஞ்சிட்டால, இவளுடைய பக்தியை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை வந்து அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லவும். சித்தர் வந்து பார்த்தோம்னா அந்த பூவை வந்து பரமேஸ்வரன் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராணியோட உயிரையும் அவர் காப்பாற்றிட்டு அங்கேருந்து அவர் மறைஞ்சிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா ராணி நீ எந்திரி அப்படின்னு சித்தர் சொல்லவும் உடனே வந்து ராணி எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே, ஐயா எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை, இங்கே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சுமா, சொல்ல பண்ணாக்கி நீ வந்து எதுக்காக வந்தியோ அந்த வேலை முடிஞ்சு போச்சுது, இந்தா நீ கேட்ட அந்த மூலிகை பூ அப்படிங்கவும். இது கேட்டதுமே வந்து ராணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பரமேஸ்வரன் வந்து அந்த கோயிலுக்குள்ள உனக்கு போறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாரு, அதனால உன்னுடைய கணவரோட உயிரை நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லவும். இதை கேட்டதுமே ராணி அவங்க எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா நேரம் வந்து அவங்க சித்தார்த்து வந்து மயக்கமாக இருக்கிறாங்களா அந்த கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே அந்த சாரை பிழிஞ்சி சித்தாருக்கு வாயில கொடுக்கவும் சித்தார் வந்து எந்திரிச்சிருந்தாங்க. எந்திரிச்சதுமே ராணி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, உனக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. என் காலு கூட சரியாயிடுச்சு அப்படிங்கும்போது, ஆமா வா நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கவும். இது எல்லாத்தையுமே அந்த மந்திராவை வந்து படம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ராணிக்கு இந்த அளவுக்கு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மந்திரம் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தமனா வந்து அது ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சித்திரகுலனை வந்து வரவழைக்கிறாங்க. நீ அவங்கள போக விடாமல் தடுக்கணும் அப்படிங்கவும். சித்திரகுலன்னு பார்த்தோம்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க ராணி சித்தார்த்தை வந்து கார்ல ஏறி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராணி வந்து சித்தார்த்தர் சொல்கிறாங்க, இங்கே பாரியா நீ காரை எங்கேயுமே நிறுத்தாமல் நீ போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கவும். சித்தார்த்தும் சரி அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்குமே பார்த்தோம்னா சித்திரகுலன் வந்து பெரிய ஒரு உருவமாக வந்து அங்கே நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சித்தார்த்து காரை நிறுத்திடுறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, அங்கே பாரு ராணி அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது. உடனே வந்து சித்தார்த்தும் ராணி காரை விட்டு இறங்குறாங்க. இறங்குனதுமே வந்து பார்க்கும்போது அந்த உருவம் வந்து இவங்களை தடுக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக ராணி வந்து அந்த மூலிகை பூவை வந்து காட்டவும் அதோட சக்தியனால அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு ஓடி போயிருது. அப்போ ராணி வந்து சித்தார்த்திட்ட சொல்கிறாங்க, உடனே காரை எடியா அப்படின்னு சொல்லவும் உடனே சித்தார்த்தும் வந்து காரை எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மந்திரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கவும். அப்போ ரகுரன் வந்து தமனாட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, போச்சு தமனா போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுது, இந்த தடையும் இந்த ராணி தான் ஜெயிச்சிருக்கிறா. ஆக மொத்தத்தில் அக்கா வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறதுக்கு, ஏற்கனவே இவன் நல்லா பல்பு வாங்கிட்டு இருப்பா, இப்போ வந்து நல்லா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மனவும் தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அம்மா வந்து கேட்டாக்கி நான் என்ன
சொல்கிறதுக்கு கடைசியில் நம்ம தான் தோற்று போயிருந்தோமே அப்படின்னு சொல்லவும் தமனா வந்து ரொம்பவே எரிச்சலோடு அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்தும் ராணியும் வந்து அவங்க சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அதாவது தாத்தா பாட்டி மலர் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த மூலிகை பூ வந்து சித்தர்கிட்ட கொடுக்கவும் உடனே அவர் வந்து எல்லாருக்கும் அந்த சாரை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே 3 எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. உட்காந்தது மட்டும் இல்லாமல் கண் முழிச்சு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கையில் வந்து அந்த ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே மறைஞ்சு போயிருது. இதை பார்த்ததுமே இருந்து அவங்க ராணிக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. ராணி ஒன்னால தான் இதெல்லாம் முடிஞ்சது, எங்கள் உயிரை நீ காப்பாற்றிட்டோமா அப்படிங்கும் போது அப்போ ராணி சொல்கிறாங்க, இது வந்து என்னால் முடிஞ்சது இல்லை, இது எல்லாமே வந்து சித்தராலையும் பரமேஸ்வரனால தான் முடிஞ்சது அப்படிங்கிட்டு அவங்க ராணி வந்து சித்தர்கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க வந்து உதவி செய்தாலும் இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து போனது நீதானம்மா, நீ மட்டும் இல்லைன்னா எங்களை வந்து உயிரோடையே பார்த்துருக்க முடியாது, அதனால உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு தாத்தா பாட்டி மலர் 3 வந்து சித்தர்கிட்டையும் அவங்க ராணி சித்தார்த்துக்கிட்ட 3 விட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியோ ராணி வந்து இவங்களுடைய உயிரை வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிருந்தாங்க. ஆனாலும் இச்சாதாரியை வந்து நான் அழிச்ச மாதிரிக்கு இல்லை. அடுத்தது அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.